வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் சசிகுமார் மற்றும் சிம்ரன் நடிப்பில் உருவாயிருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏற்கனவே ரீசெண்டா இந்த அயோத்தி அப்புறம் நந்தன் அப்படிங்கிற மாதிரி சோஷியலி கான்சைன்ஸ் உள்ள ஒரு படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு சசிகுமார். ஸோ அதோட கண்டினியூஷனா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்த்தப்ப தெரிஞ்சது. ஏன்னா இலங்கை அகதிகள் பத்தி ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இந்த படம் இருக்கும். அது முக்கியமாக அது என்டர்டெயின் ஃபேக்டரா ஒரு காமெடி இன்டர்லேஸ் பண்ண ஒரு சோஷியல் கமெண்ட்ரியா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் அந்த ட்ரெய்லர்ல நமக்கு புரிய வந்தது. படமும் அதே மாதிரி ஒரு டோன்ல இருந்ததா, படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஓரளவு பூர்த்தி செய்தா இல்லையா, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இலங்கையில ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக சசிகுமார், சிம்ரன் மற்றும் அவங்களுடைய 2 மகன்கள் இலங்கையை விட்டு தமிழ்நாடுக்கு அகதிகளா வந்துடுறாங்க. இங்க அவங்களுக்கு யோகி பாபு ஹெல்ப் பண்றாரு. ஒரு காலனியில போய் அவங்கள குடியும் வைக்கிறாரு. அந்த காலனியில் இருக்கிற மனிதர்களோட சசிகுமார் குடும்பம் ஒன்றி பழகுறாங்க. அந்த குடும்பங்களுக்கு சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. அதை சசிகுமார் செய்யற செயல்கள்னால அதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்குது. அதே மாதிரி சசிகுமாருக்கும் சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. அதை அந்த குடும்பமும் அந்த குடும்பங்களும் சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியா அங்க ஒரு ஃபார்ம் ஆயிடுறாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, சசிகுமார் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் ஒன்று வருது. ஒரு பெரிய பிரச்சனையில அவங்க மாட்டிக்கிறாங்க. இந்த பிரச்சனையில இருந்து அந்த குடும்பத்தை மற்ற குடும்பங்கள்லாம் எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்ற எமோஷனலான படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகனாக சசிகுமார் தாஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு. அவரோட அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது படம் ஃபுல்லாவே விரைவி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா வீட்டுக்கும் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்றது, எமோஷனல் காட்சிகள்ல நிறையவே அந்த ஒரு நம்மளை இன்னும் பாண்ட் பண்ற மாதிரியான ஒரு நடிப்பை கொடுத்தது. அண்ட் ஒரு சின்ன தப்பு பண்றதா இருந்தா கூட அதுக்கு தேவையான அந்த கில்ட் ஃபேக்டரும் கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துறதுன்னு ஒரு முழுமையான நடிகரா இதுல வந்திருக்காரு. இந்த மாதிரியான ரோலுக்கு சசிகுமார் டைட் ஃபிட் ஆவாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கதையின் நாயகி வசந்தியாக சிம்ரன் பாசமிகு அம்மா, அன்பான மனைவி அப்படின்னு 2 டைமென்ஷன்லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சசிகுமார் அவர்களுக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி சில இடங்கள்ல இவங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே அது ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீலாவே அமைஞ்சிருது. நிறைய காட்சிகள்ல அவங்களோட அந்த தடுமாற்றமான நடிப்பு கூட பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டரே அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு நடிப்பை சிம்ரன் கொடுத்திருக்காங்க. படமெங்கும் விரைவி கிடக்கிற அந்த காமெடி ஏரியாவுக்கு குத்தகை எடுத்திருக்காங்க யோகி பாபு, பகவதி பெருமாள் மற்றும் சின்ன பையன் கமலேஷ். இதுல நம்ம இந்த 3 பேர்ல பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றது யாருன்னா அந்த மாஸ்டர் கமலேஷ் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டாவே அமைஞ்சிருக்கு. நிறைய சீரியஸான காட்சிகள், எமோஷனலான காட்சிகள் முடியறப்போ ஒரு அதோட டெய்ல் எண்ட் மாதிரி ஒரு காமெடியை தூக்கிட்டு போடுறாப்புல. அது எல்லாமே பெர்ஃபெக்டா தியேட்டர்ல கிளிக் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கு கமலேஷோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு பெரிய ரீசன் நினைக்கிறேன். ரைட்டிங்ல காமெடி ஸ்ட்ராங்கா இருக்கு, எமோஷனல் காட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னாலும் அதை டெலிவர் பண்றது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான விஷயம் இல்லையா? அதை இந்த வயசுல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைமிங்ல, ரைமிங்ல அட்டகாசமா கொண்டு வந்திருக்காரு கமலேஷ். இவங்களை தாண்டி சசிகுமாரோட மூத்த மகனா வர மிதுன் ஜெய்சங்கர், அவரோட லவ் இன்ட்ரெஸ்டா வர யோகலட்சுமி 2 பேருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. குறிப்பா மிதுன் ஜெய்சங்கர் அவங்க சசிகுமாருக்கும் அவருக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. அதுக்கு காரணம் மிதுனோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். சசிகுமார் ஒரு பக்கம் பயங்கரமா எமோஷனலா ஸ்கோர் பண்றப்போ கோவத்துல தன்னோட உணர்வுகளை எல்லாம் கொட்டுற மாதிரியான ஒரு காட்சிகள், அதுக்கேற்ற வசனங்கள், அதுக்கேற்ற ஏற்ற இறக்கம்னு ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு மிதுன் ஜெய். அந்த ஒரு சீன்ல தன்னோட மற்ற காட்சிகள்ல இருந்த ஷார்ட் கமிங்ஸை அப்படியே டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா அந்த ஒரு காட்சி எமோஷனலா நம்மளை ஸ்டிர் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். கிரே ஷேட்ல வடநாட்டு போலீஸா வர ராம்குமார் பிரசன்னா இந்த கதைக்கு தேவையான மிரட்டல் உருட்டல் வில்லனா வாழ்ந்திருக்காரு. அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை நீட்டா டெலிவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தா நமக்கு லைட்டா ஒரு ஸ்கேர் வரணும், அது வருது. அந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம், அதுவுமே வருது. இந்த 2 உணர்வும் கச்சிதமா திரையில கடத்தப்படுறதுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு பெரிய பலமா நான் பார்க்கறது சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதமும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் தான். அந்த வகையில நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றது எம்எஸ் பாஸ்கர், இளங்கோ குமரவேலோட பெர்ஃபார்மன்ஸஸ். அவங்கள அந்த கேரக்டர் எவால்வ் ஆகிறதுக்கு, சசிகுமாரோட கேரக்டர் எவால்வ் ஆகிறதுக்கு இந்த கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு வகையில ரீசனா இருக்காங்க. அதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கான சாட்சி. அதை பெர்ஃபெக்டா டெலிவரி பண்ணியிருக்காங்க அந்த ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் சில சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வர ஸ்ரீஜா ரவி, வாத்தியாரா வர சுதர்சன் காந்தி எல்லாருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஏட்டு பைரவனா வர ரமேஷ் திலக், அவருமே ஒரு ஸ்பிளண்டிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்தது. போலீஸுக்கு உண்டான அந்த கிரே ஷேட் அங்கங்க டச் பண்ணாலும் அவருக்குள்ளேயும் ஒரு ஹியூமனிட்டி இருக்கு, மனிதாபிமானம் இருக்கு அப்படிங்கிறத கச்சிதமா திரையில கொண்டு வந்திருக்காரு ரமேஷ் திலக். ரொம்ப மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவர் ஏற்று நடத்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ல இது நிச்சயமா ஒரு குறிப்பிடும் வகையான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டெபியூட் டைரக்டர் அபிஷன் ஜீவின்
ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு சோஷியல் கமெண்ட்ரி இருக்கணும், பொலிட்டிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லணும், பட் அதை ப்ரீச்சியா சொல்லக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஹியூமரும் அங்கங்க பேலன்ஸ் பண்ணணும். இந்த பிளெண்டை பெர்ஃபெக்டா ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்திருக்காரு. ஒரு டெபியூட் டைரக்டர் இந்த அளவு மெச்சூர்டான ஒரு ரைட்டிங்ல ஸ்டேஜிங்ல படத்தை அணுகுனது அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு படைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு பலம் கேஷுவலான ஒரு ஆன் த ஃப்ளோல பேசிட்டு போற டைலாக்ஸ்ல கூட ஒரு நுட்பமான அரசியல் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேஷுவல்ங்கிற தாண்டி ரொமான்டிக் டைலாக்ஸ்ல கூட நிறைய அரசியல் வெளிப்பட்டது அப்படிங்கிறது நிச்சயமா பாராட்டத்தக்க ஒரு ரைட்டிங். எக்ஸாம்பிளுக்கு 2 காட்சிகள் சொல்லணும் அப்படின்னா, MS பாஸ்கர் வீட்டில் நடக்கிற அந்த காஃபி கொடுக்குற நிகழ்வு, அதுல இருக்கிற ஒரு நுட்பமான அரசியல். அண்ட் யோகலட்சுமி ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ரொமான்டிக்காக தான் அந்த டைலாக் டெலிவர் ஆகும். அதாவது ஏற்கனவே நீ கடல் தாண்டி தான் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. பட் அதுல இருக்கிற ஒரு அந்த இன்டெப்த் மீனிங், அந்த பொலிட்டிக்கல் கோஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா வெளிப்பட்டிருக்கு. அதாவது எகைன் இந்த மாதிரி ஒரு சாதாரண காட்சிகள்ல கூட ஒரு அரசியலை வலிந்து திணிக்காம ஆர்கானிக்கா அதுல பிளேஸ் பண்ணது அப்படிங்கிறது நிச்சயமா பாராட்டத்தக்க ஒரு ஸ்மார்ட்டான ரைட்டிங். அடுத்ததா பொலிட்டிக்கல் விஷயங்களுக்கு அப்பாற்பட்டும் இந்த ஸ்மார்ட்டான ரைட்டிங் நிறைய இடங்கள்ல வெளிப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சசிகுமார் உதாரணமா ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரோட்ல மயங்கி கிடக்கிறதுக்கு அவரோட அந்த கால் பேக் சீன் பின்னாடி ஒன்று வரும். அந்த விஷயத்த பிளேஸ் பண்ண விதம் அண்ட் ஒவ்வொரு குடும்பங்களும் என்ன சொன்னாங்க விசாரணையில அப்படிங்கிறத நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணாம ஒரு கியூரியாசிட்டியை பில்டப் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல திரும்ப அவங்க என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணது நிச்சயமா ஒரு கிளவரான ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த ஸ்மார்ட்டான ரைட்டிங்கை வெளிப்படுத்தின விஷயங்கள் படம் ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன் த டெக்னிக்கல் ஃப்ரண்ட் அரவிந்த் விஸ்வநாதனோட சினிமோட்டோகிராஃபி, பரத் விக்ரமனோட எடிட்டிங் இந்த படத்துக்கு தேவையான வேலைகளை பண்ணியிருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல செகண்ட் ஹீரோவா நான் பார்க்கறது ஷான் ரவுடனோட இசை தான். முகைமலை, வாழ்ந்து பாரு, இறகேன்னு எல்லா பாடல்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லா பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சாங்குமே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கதைக்கு தேவையான விஷயங்களை பாடல்கள்ல மாண்டேஜாவும் பயன்படுத்தியிருக்காங்க. பின்னணி இசையும் தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்கு. எமோஷனல் காட்சிகளா இருக்கட்டும், அந்த காமெடி சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு இசையை கொடுத்துருக்காரு ஷான் ரோல்டன். நிறைய இடங்கள், குறிப்பா அந்த சர்ச்சில் வந்து ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்க, அதுல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிச்சயமா படத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த மாதிரி எமோஷனல் காட்சிகள்ல ஒரு தீர்க்கமான பங்களிப்பை கொடுத்திருக்கு இசை அப்படின்னே சொல்லலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நிறைய சப்ளாட்ஸ் நல்லா எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு சப்ளாட் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா ஃபீல் ஆச்சு. அது மற்ற கதைகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கிரிஞ்சிமேட்டர்ல கொஞ்சம் டச் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டைரக்டரே ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பாரு சப்போர்ட்டிங் ரோல்ல. அவரோட கதை அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அவுட்லைனா கேட்க நல்லா இருந்தாலும் அதோட ஸ்டேஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அந்த விஷயத்தை டெலிவர் பண்ண விதமும் கொஞ்சம் நாடகத்தன்மையோட போயிட்டு ஒரு ஃபீல்ல இருக்கு. அடுத்ததா எல்லாருமே நல்லவங்க, எல்லாருக்குள்ளும் ஒரு மனித தன்மை இருக்கு அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேண்டசியான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா இந்த படத்தோட ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களுக்கு கன்வே ஆகாம போகலாம். அந்த மாதிரி எல்லா மனிதர்களும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தீர்க்கமான அவங்களோட முன்முடிவு அப்படின்னா இந்த படம் எகைன் அந்த ஒர்க் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி ஃபேக் ஆதார் வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க, ஃபேக் ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதை வந்து ஒரு குடும்பம் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதை மற்ற வீட்டுக்காரங்களாம் ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. அந்த அளவுக்கு நல்லவங்க இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படிங்கிறதும் எகைன் ஒரு முன்னெடுத்துப்பட வேண்டிய ஒரு கேள்விதான். இந்த பாயிண்ட்டை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இல்லையா? ஸோ அந்த விஷயம் இந்த படத்துல கொஞ்சம் நீட்டா மெச்சூர்டா அணுகப்பட்டிருக்கலாம். யாராவது ஒருத்தங்க ஸ்பாயில்ஸ் போட்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட காட்டியிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருந்தா ஒரு பேலன்ஸ்டான ஈக்குவேஷன் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா பொலிட்டிக்கல், எமோஷனல் அண்ட் காமெடி இந்த மூணுமே பெர்ஃபெக்டா பிளெண்ட் ஆயிருக்கிற இந்த அளவுக்கு துல்லியமான ஒரு ஸ்கிரீன் பிளே ரீசெண்டா வந்த படங்கள்ல நான் பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு டைலாக்ஸ்லயும் சரி, ஸ்டேஜிங்லயும் சரி, கதாபாத்திரங்கள்ட்ட இருந்து நடிப்பு வாங்கின விஷயத்திலயும் சரி ஒரு பெர்ஃபெக்டான படமா டெலிவர் ஆயிருக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. அதனாலேயே இந்த படத்தை நான் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.